வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி. இது நம்ம வீட்டில் டெய்லி பண்ணுவோம். நான் ஒரு ஹோட்டலில் இந்த தேங்காய் சட்னி இட்லி வாங்கிட்டு வருவேன். அவங்ககிட்ட இந்த ரெசிபி கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வேர்க்கடலை 5 டேபிள் ஸ்பூன், பொரிக்கடலை 10 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 5, 2 பல் பூண்டு, தேங்காய் அரைமுறி, 3 பச்சை மிளகா, மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. தாளிக்க சிறிதளவு கடுகு, 2 சின்ன வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை இதை போல் அரைச்சிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் பொரிக்கடலை, வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதை அரைச்சிக்கலாம். நல்லா மை போல் அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். சூடான உடனே கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம அரைச்ச தேங்காய் சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி. தேவைக்கேற்ப உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இட்லிக்கு, தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். வேலை லெவலில் இருக்கும். இதே போல் மேலும் சுவையான சமையல் ரெசிபியை பார்க்க அன்பு மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் அன்பை வெளிப்படுத்தவும். இந்த அன்புக்காக